ஹாய் காய்ஸ், நீங்க நினைக்கிறீங்களா பணக்காரர்கள்னா வேற மாதிரி மனிதர்கள்னு? இல்ல, அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான். பட் அவங்க கடைபிடிக்கிற சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் சாதாரண மக்கள் கிட்ட இருந்து அவங்கள வேறுபடுத்தி காட்டுது. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, பணக்காரர்களின் ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய உதாரணங்களோட இலகுவான மொழி நடையில இருக்க போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிக்வெஸ்ட், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் மீண்டும் வீடியோஸ் கொண்டு வரதுக்கு. பணத்தை பல வகையில ஒர்க் பண்ண வைக்கலாமா? ஆனா இந்த புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? நான் ஒர்க் பண்ணா தான் பணம் எனக்கிட்ட ஒர்க் பண்ணும்னு நினைப்பாங்க, பணம் எனக்கிட்ட வரும்னு நினைப்பாங்க. ஆனா ரிச் பீப்புள் மணி எனக்கிட்ட ஒர்க் பண்ணணும்னா நான் நினைச்சாதான் அது நடக்கும், அது எனக்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிள், வாரன் பஃபட் என்ன பண்ணுவார்னா, அவருடைய செலரி எதிர்பார்க்கிறத விட அவர் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸ், பிஸ்னஸ் மூலம் தான் அவருடைய வெல்த்தை பில்ட் பண்ணுவார்னு சொல்லப்படுது. பணத்தை சர்வ் பண்ணிட்டு இருக்கிறனால நாங்கள் எப்பவுமே பணக்காரர் ஆக முடியாது. நம்பிக்கையான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா தான் நாங்கள் பணத்தை பல மடங்கு பெருக்க முடியும்னு சொல்லப்படுது. சீக்ரெட் நம்பர் 2, பணக்காரர்கள் டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்களாம். எக்ஸாம்பிள், எலன் மஸ்க் என்ன பண்ணுவார்னா, அவருடைய டைமை ஷெட்யூல் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாராம். எக்ஸாம்பிள், நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்க்ரோலிங், கொசிப்ஸ்க்கு அவர் டைம் கொடுக்கறத விட லேர்னிங், ஸ்கில்ஸ் பில்டிங்க்கு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுவாராம். சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் பேச கிடைச்சா போதும், நல்லா பேசி பேசி கடைசியா சண்டை வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருவாங்க. ஆனா பணக்காரர்கள் எப்பவுமே அதிகமாக பேசுறத விட டிப்டாப்பா இருப்பாங்களாம். மற்றவங்க கொடுக்குற கமெண்ட்ஸையும் அவங்க காதில் வாங்கிக்கவே மாட்டாங்களாம். அதனால தான் அவங்க பணக்காரர்கள்னு சொல்லப்படுது. சீக்ரெட் நம்பர் 3, மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. மாச கடைசியில சம்பளத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ரிச் பீப்புள் சிங்கிள் இன்கம்க்கு வெயிட் பண்ணவே மாட்டாங்களாம். அவங்க மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் பண்ணுவாங்க, பல வழிகளில் பணம் சம்பாதிப்பாங்க. எக்ஸாம்பிள், முகேஷ் அம்பானி என்ன பண்ணுவார்னா, ஆயில், டெலிகாம், ரீட்டைல், டிஜிட்டல், மல்டிபிள் பிஸ்னஸ், மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இது எல்லாமே பண்ணுவாராம். ஒன் சேலரி ஒன் ரிஸ்க்னே சொல்கிறாங்க. எங்களுடைய சைட் பிஸ்னஸ், ஆன்லைன் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்தையுமே பில்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் முன்னாடி போகலாம்னு சொல்கிறாங்க. சீக்ரெட் நம்பர் 4, கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணுமா. டிகிரி முடிஞ்சதும் சில பேர் அவங்க லேர்ன் பண்ணுறதே நிறுத்திடுவாங்க. ஆனால் ரிச் பீப்புள் லைஃப் லாங் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். எக்ஸாம்பிள், பில் கேட்ஸ் ஸ்டில் புக்ஸ் ரீட் பண்ணுவாராம், எக்ஸ்பர்ட் கிட்ட நிறைய லேர்ன் பண்ணுவாராம். நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது எங்களை விட கொஞ்சம் அதிகமான பொசிஷனில் இருக்கவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். காரணம், நாங்கள் இன்னும் உயரத்துக்கு போக அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாலேஜ் தான் ரியல் அசட்னு சொல்கிறாங்க. ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இன்கம் தானாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. கடைசியாக பயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. புவர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டால், நாங்கள் இதை செஞ்சால் ஃபெயில் பண்ணிடுவோமோன்னு பயந்து பயந்து இருப்பாங்களாம். ஆனால் ரிச் மைண்ட் செட், ட்ரை பண்ணலைன்னா தான் நாங்கள் ஃபெயில் பண்ணிடுவோன்னு அவங்க நினைப்பாங்களாம். எக்ஸாம்பிள், ரத்தன் டாட்டா நானோ ஃபெயிலியர், ஆனாலும் அவர் ஸ்டில் ரிஸ்க் எடுத்தார், லாங் டேர்ம் விஷன் வச்சுருந்தாரு. பயத்துக்கு நாங்கள் அடிமையாகுனா நாங்கள் இருக்கிற லெவல்லே தான் இருப்போம், எப்போவுமே அதிகமான முன்னேற்றத்துக்கு போக முடியாது. பணக்காரர்கள் லக்கி இல்லை, அவங்க கன்சிஸ்டன்ட், டிசிப்ளின், ஃபோக்கஸ்டாக இருக்கனால தான் அவங்க பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க. ரிச் ஆகணும்னா திங்க் லாங் டேர்ம், லேர்ன் டெய்லி, மணியை மாஸ்டர் பண்ணுங்க, அப்போ தான் வாழ்க்கையில் நிறையா கிடைக்கும்னு சொல்கிறாங்க.